பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலே தேவனின் சத்தத்தை கேட்கும் ரகசியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் தயவுசெய்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்யும்படியாக யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தான். அவன் வனாந்தரத்திலிருந்து மனம் திரும்புவதற்கேற்ற செய்திகளை பிரசங்கித்து வந்தான் பார்க்கிறோம். ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்வது மக்களுக்கு கடினமாக இருந்தது. தூர இடங்களிலிருந்தெல்லாம் அவனுடைய செய்தியை கேட்பதற்கு மக்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களை பிரியப்படுத்துவதற்கு வந்தவர்களுக்கு ஏற்றபடி அவன் பிரசங்கிக்காமல் ஜீவனுள்ள தேவனுடைய அதிகாரத்தில் அவர் கொடுத்த செய்தியையே கூறி வந்தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவன் எச்சரித்த போது எந்த விதமான பாகுபாடும் காண்பிக்கவில்லை. அவனுடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தவர்களுக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான். இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியின் கரத்தால் ஞானஸ்நானம் பெறுவது தங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கொடுக்கும் என்று ஒரு சிலர் எண்ணி இருக்கலாம். ஞானஸ்நானம் பெறும்படி வந்தவர்களில் ஒரு சில மத தலைவர்களும் இருந்தார்கள். அவர்களை யோவான் ஸ்நானகன் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை கட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று அறிவுறுத்தினதை நாம் பார்க்கிறோம். அறிவுரை கூறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் பெறும்படியாக வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின்படியாக இவர்தான் வருகிறவராகிய மேசியா என்பதை அதுவரைக்கும் யோவான் ஸ்நானகனும் அறியாதிருந்தான். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அவனுக்கு நெருங்கின உறவினர் ஆனபடினாலே அவரை பற்றி யோவானுக்கு ஓரளவு தெரியும். ஆகிலும் அவர்தான் உலக இரட்சகராகிய மேசியா என்பது அவனுக்கு திட்டவட்டமாக தெரியாது. ஆனால் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது வானங்கள் திறக்கப்பட்டதையும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மீது வந்து அமர்ந்ததையும் கண்டு வானத்திலிருந்து உண்டான சத்தத்தையும் கேட்டு இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்று சந்தேகமில்லாமல் அறிந்து கொண்டான். மறுநாளிலே தைரியமாக, இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் சாட்சி பகிர்ந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுக்கு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவின் மூலமாக கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.